பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நமத்தில் இறங்கி வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இப்போவும் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் நம்மை வந்து ஆசீர்வதிக்க கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய ஆராதனை ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட கர்த்தரை சோதரிப்போம். எல்லாருமா வலது கரத்தை உயர்த்தி சோத்திரம் சோத்திரம். தேவ மகிமையினால இந்த இடம் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் நிரப்பப்படட்டும். இயேசுவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை இடத்துல உயரட்டும். சுகந்த வாசனையா கர்த்தர் முகரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மிக எச்சரிப்போடு சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய துதி உமக்கு ஏற்புடையதாய் இருக்க கிருபை தார். நீரே எங்கள் ஆராதனையின் தலைவராய் வந்தமரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு விரோதமான எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலக்கி போடும். ஆவியானவர் அசைவாடும். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சோத்திரம், வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியை துவக்க முதல் முடிவு பரியந்தம் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆராதனையும் துதி ஆராதனை பாடலை சவுண்ட் மோசஸ். உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, ஆமென். நோய்கள் தீருது, இயேசுவின் நாமத்தில் நோய்கள் எல்லாம் பறந்து போகணுமே. ஓ glory, இந்த வல்லமையான நாமம் ஜீசஸ். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலே நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலே நம் இயேசு குணமாக்குவார். நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் போகவில்லை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்போது சபையை உயிர்ப்பிக்கணுமே. உந்தன் வல்லமைகள் போகவில்லை, இயேசுவே மகிமை. ஆமென், ஆமென். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்து
இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. இயேசு உங்க நாமத்துல பேய்கள் ஓடட்டும், பேய்கள் நோய்கள் ஓடுது, தீரட்டும். ஆமா, ராமா, பாபா, ராமா, ராமா. சாத்தானின் சதிகளை, சாபத்தின் வாழ்க்கையை இன்றே நம் இயேசு உடைத்தெறிவா. சாத்தானின் சதிகளை, சாபத்தின் வாழ்க்கையை இன்றே நம் இயேசு உடைத்தெறிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்தாவியை துரத்தி துதியின் ஆயுதம் நமக்குள் எல்லா தடைகள் இடிந்து விழுகிறே. துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, இயேசுவே, மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும்படியா. ரபா கபாலா ரபா மாமா ராதா ரபா. ஓ glory. ஆமென். ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தரித்து கொள்ளத்தக்கதாக Thank you Lord. ஒரு அபிஷேக தைலம் இப்போது நம்மத்திலே ஊற்றப்பட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். ஒரு புதிய அபிஷேகம் எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்தி ask God to anoint you. அந்த வல்லமையை தரித்து கொள்ளணுமே, அந்த வல்லமையை தரித்து கொள்ளணுமே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அம்மாராதா ரபா ஷகலா ரபா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you. Thank you Holy Spirit. நிரப்புங்க நிரப்புங்க. Thank you Holy Spirit. ஓ நன்றி. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம் எந்த சத்துருவும் எந்த சாத்தானின் சதிகளும் உங்களை உங்க அருகில் கூட வர முடியாது. அதன் நிழல் கூட உங்க மேல படாது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்போது உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது, உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாபத்தின் கட்டுகள், பிசாசுனுடைய எல்லா காரியங்களை ஆண்டவர் முறித்து விடுதலையை தந்திருக்கிறார். நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட நான், எனக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தின என் இயேசு என்னை மீட்டு கொண்டீர் ஆண்டவரே. அந்த வல்லமையை எனக்கு தந்திருக்கிறேன். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான்.
அவனை ஆண்டவரே எங்கள் காலின் கீழே நாங்கள் நசுக்கி போடத்தக்கதான ஒரு அதிகாரம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த அபிஷேகம் அந்த புதிய அபிஷேகம். நன்றி, சோத்திரம் 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 சோத்திரம். க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்ற நாம் ஆண்டவரே மோடி இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை என்று நம்முடைய வாஞ்சையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்மோடு இருப்பதுதான். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் வாஞ்சையா நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே செய்வதுதான் எல்லாருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இதயத்தின் ஏக்கமையா ஆமென், ஹல்லேலூயா. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே. எல்லாருமா சேர்ந்து கரங்களை உயர்த்தி உங்க வாயை திறந்து ஆமென். நீர் மாத்திரம்தான் எனக்கு முன்பாக நிற்கிறீர். வேற எந்த பிரச்சனையும் வேற எந்த அதிகாரமும் என ஒன்று அசைப்பதில்லை. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு இனிதான் உங்களுக்காக ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உனக்காக செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நன்றி. Yes Lord. என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே ஏசையா nothing else Lord, my Jesus, உம்மைத்தானே my Jesus. ஆண்டவரே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இதுவரைக்கும் உதவி செய்த நம்முடைய தேவன் எபினேசர். எபினேசரே எல்லையோன் என்றுமே உயர்ந்தவரே. He's the most high God. He's El Shaddai, சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். Jesus. Hallelujah. Hallelujah. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல் ரோயி காண்பவரே. எல் ரோயி காண்பவரே. ஏசையா எல்லாருமா கரங்களை போய் உம்மைத்தானே என் முன்னே கரங்களை போய்
உயர்த்தி let's worship the Lord. Awesome God. பயங்கரமான தேவன், பராக்கிரமம் உள்ள தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போமே. விடுதலை பெறும்படியா, சுகம் பெறும்படியா, கட்டுகள் அறுக்கப்படும்படியா, ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படியா எல்லாரும் நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். Glory, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோமா. எபினேசர், எல் எலியோன், பரிசுத்தம் உள்ளவர். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ளவர், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு நீதி. ஆண்டவருடைய பிள்ளைகளா, சாட்சியா, சபையில, குடும்பத்தில், உலகத்தில், வேலை ஸ்தலத்தில், பிரயாணங்களில் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்தி, ஆண்டவரே நீ சர்வ வல்லவர், எல் ஷடாய், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். Thank you, Holy Spirit. La ra da ra da ra ma ri ka ra ra ba. Hallelujah. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாரும் சேர்ந்து கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமா சேர்ந்து பாடுவோம். இன்றைக்கு ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் என் மனைவி பிள்ளைகளும் உம்மை சேவிக்க போகிறோம். கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். கர்த்தரையே சேவிப்பது ஆகாதென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை glory, it is your decision. இது உன்னுடைய தீர்மானம். நன்றி. அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நிற்க. கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினார். நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் ஆசீர்வாதம் கண்டு நன்றியா சேவிப்பாயா. Yes, thank you Lord. நீர் எத்தனை ஆசீர்வாதங்களை எங்கள் மேல் சொரிய பண்ணியிருக்கிறீர், எங்கள் மேல் பொழிந்திருக்கிறீர். நன்றி. கரங்களை உயர்த்தி எத்தனையோ ஆசீர்வாதங்கள், அவைகளை எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கரங்களை உயர்த்தி இன்னொரு விஷயம் கூட எல்லாருமா, ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், சிறியவர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றார், எல்லாரும் கரங்கள், ரெண்டு கரங்களை நானும்
என் வீட்டாருமோ வென்றார். கர்த்தர், நீங்க பாடுங்களேன், வாயை திறந்து அறிக்கை செய்யுங்களேன். ஆமென். எஸ் Lord, only for my Jesus. As for me and my household, we will worship you, Lord. We will serve you. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். Thank you. Thank you, Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 132வது சங்கீதம் 1 கடைசி வரைக்கும் யாராவது வாசிங்க. சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ, நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதியும். வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. ஆண்டவரே, அந்த வார்த்தை, அந்த சத்தம், கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிரச் செய்கிற, பெண்மான்களை ஈனச் செய்கிற அந்த தேவனுடைய சத்தம் எங்கள் மத்தியில் வெளிப்படும் போது ஆண்டவரே, நாங்கள் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய தேவ சித்தத்தை செய்ய நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தரணும். ஏராளமான இந்த உபத்திரவங்களை பட்டியலிட்டால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதை நினைக்க வேண்டும் என்று சொல்ல, இதற்கு மத்தியில் தாவீது தன் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கர்த்தருக்காக பாராட்டுகிற ஒரு வைராக்கியத்தை தான் இந்த 132வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2வது வசனம், அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை என்று, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை என்றும், என் கண்களுக்கு நித்திரையையும் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று. இத்தனை வைராக்கியம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக. இவர் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் ஆண்டவர் விரும்பவில்லை. அவர் கட்ட வேண்டாம் என்று சொன்னார். அதே நேரத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தாவீதை ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடாதபடிக்கு மட்டாய் தண்டிக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி. அதனால பேதுரு கொர்நேலியின் வீட்டுக்கு போகும்போது தேவனிடத்தில்
பட்சபாதம் இல்லை. ஆமென். ஒருத்தர் மாதிரி ஒருத்தரை வேறு ஒரு மாதிரி பார்க்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் நாம் எல்லாரும் சமமாக இருக்கிறோம். ஆமென். ஏற்றத்தாழ்வே இல்லை. படித்தவன் படியாதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, அந்தஸ்து உள்ளவன் அந்தஸ்து இல்லாதவன், ஏழை பணக்காரன், இப்படி எந்த ஒரு பட்சபாதமும் ஆண்டவரிடத்தில் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். மேலே நிற்கிற நானும், கீழே உட்கார்ந்து இருக்கிற நீங்களும், ஊழியக்காரனும் விசுவாசிகளும், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் அவருக்கென்று, அவருடைய ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுத்தார். மோசேக்கு சீனாய் மலையில் சொல்கிறார், உன் சகோதரனாகிய ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் இந்த ஆசாரிய ஊழியத்திற்காக நான் தெரிந்து கொண்டேன். அது நித்திய ஆசாரிய பட்டம் அவர்கள் மேல் இருக்கிறது. ஆரோனின் குமாரன் மாத்திரம்தான் ஆசாரியர்களாக இருக்கணும். ஆமென். இதுதான் சட்டம். அதுக்கு பேர் ஏரனிக் ஆர்டர், ஆரோனின் வம்சவழி. வேற யாரும் ஆசாரியன் ஆக முடியாது. லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆனாலும் எல்லா லேவியனும் ஆசாரியன் ஆக முடியாது. ஆரோனின் வம்சவழியாக வருகிறவன், ஆரோன் குமாரர் மாத்திரம்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது தன் அரண்மனையில் வசித்து கொண்டு இஸ்ரவேலருக்கு தேவ பிரசனத்திற்கு அடையாளமாக இருக்கும் உடன்படிக்கை பெட்டி ஒரு கூடாரத்தில் இருப்பது சரியல்ல. நான் மச்சு பாவனை வீட்டில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறது. What a jealous for God. He was very jealous for God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான். இதனால அவர் சொல்றாரு, நான் என்னுடைய வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. அரண்மனை ஆண்டவர் தான் கட்டி கொடுத்தார். உனக்கு வீடு கட்டுவேன் என்கிற நல் விசேஷத்தை என் காது கேட்க நீ சொன்னீர் ஆண்டவரே, அதை இப்போது நிறைவேற்றுகிறீர் என்று அவருடைய வீட்டை பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்றார். அவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியாக கட்டியிருப்பார். ஆண்டவருக்கு சோதரன். ஈராமின் ராஜா அவருக்கு மரத்தை எல்லாம் அனுப்புகிறான் காட்டிலேருந்து. அதே சாலமோன் ஆலயத்தை கட்டுறாருன்னா அவருக்கும் செய்கிறார். உன் தகப்பனுக்கு நான் செய்தேன், அப்படி உனக்கும் செய்வேன்னு சொல்லி தேவனுடைய ஒரு கிருபை ஒரு மனுஷன் மேலே இருந்தால் அவன் மாத்திரம்தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியும். தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான், ஆனால் நீ கட்டக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறான். தாவீது எந்த அளவு கர்த்தரை நேசித்திருந்தா அவருடைய ஜனங்களுடைய தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடாது. அதை உடனே நான் அதற்காக ஒரு ஆலயத்தை கட்டி அதை கொண்டு வரணும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமம் 17:1 வசனத்திலிருந்து வாசிப்போம். தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான், அதாவது வீட்டில் படுத்து இருக்கிறார். அவருக்கு என்ன ஞாபகம்? அருமையான தெய்வ ஜனங்களே, நமக்கு ஆலயத்தை குறித்து எப்போ ஞாபகம் வரும்? உண்மையாக சொல்லணும், இப்படி நெஞ்சில் கையை வச்சு சொல்லணும். ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் நமக்கு ஞாபகம் வரும். அவருக்குன்னு ஒரு வீட்டை விசேஷமாக கட்டியிருக்க. நம்ம வீட்டை கட்டும்போது கூட பார்த்து கட்டுறோம். ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, டைனிங் ரூமு, வெராண்டா, இப்படி காம்பவுண்டு, இப்படி பல காரியங்களை பார்த்து இந்த லைட்டை போடணும், இந்த ஃபேனை போடணும், இங்கே ஏசி போடணும். இப்போது மாடுலர் கிச்சன் வந்துருக்குது. ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த மாடுலர் கிச்சன் ஆண்டவருக்கு சோத்திரம். இப்போ இருக்கிற வீட்டிலலாம் புகை கூண்டு இல்லை.
ஏன்னா விறகுல சமைக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாமே பார்த்து கட்டும்போது, ஒரு ராஜா தனக்கு வீடு கட்டும்போது எவ்வளவு பார்த்து அதை ஒரு என்ஜினியரோ யாரோ ஒருத்தனுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தா அவன் ராஜாவுக்கு கட்டுறதுனால எவ்வளவு விசேஷமாக கட்டியிருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரிட்டிஷ்காரன் வீட்டிலலாம் அந்த பிரிட்டிஷ் டைல்ஸ்ன்னே இருக்கும். அது ரொம்ப விசேஷமாக சைனாலேருந்து வந்தது. பல இடங்களிலிருந்து அதை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒரு மனுஷனுக்கு கட்டுகிறது அவ்வளவு விசேஷமாக இருக்குமானா ஒரு ராஜாவுக்கு கட்டுகிறது எவ்வளவு விசேஷமாக இருந்திருக்கும். அவர் சொல்கிறாரு, நான் மச்சு பாவன கேதுரு மரங்கள் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். இந்த நினைவு அவருக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருந்ததுனால தாவீது அது கித்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் 20 வருஷம் இருந்தது. அதை கொண்டு வரணும்னார். கொண்டு வரும்போது அங்கே செத்து போனான் ஊசா. அதனால் அங்கேயே விட்டுட்டார், வேண்டான்னு. பிறகு கொஞ்ச நாள் பொறுத்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை தெரிந்து கொண்டு அதை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரணும், பட்டணத்துக்குள்ள கொண்டு வரணும், எருசலேமுக்குள்ள கொண்டு வரணும் என்று யோசிக்கிறார். ஆமென். ஒரு பெட்டி எத்தனை பேர் தூக்குறது? அந்த வனாந்தரம் முழுசும் தூக்கிட்டு வந்தாங்க லேவியர். ஆனால் இங்கே அந்த பெட்டியை எடுக்கிறதுக்கு இஸ்ரவேலில் தெரிந்து கொள்ளப்பட்ட செலக்ட் பண்ண பிரதர். கர்த்தருடைய வேலையா திஸ் காலிங், திஸ் சாய்ஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. ஆண்டவர் அப்படி ஒருத்தர் பேரில் ஒரு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவளை தான் கர்த்தர் கூப்பிடுறார். Don't think that God didn't know you by name. உன் பேர் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காத உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். நிறைய பேர் நாம் இப்போல்லாம் இல்லை, அந்த நாட்களில் மகனே மகளே அப்படின்னு கூப்பிடுற இது பழக்கம் இருந்துச்சு. ஆண்டவருக்கு பேர் சொல்லாமல் மகளே மகளேன்னா நான் என்ன மாதிரி ஊழியக்காரன் தான் கூப்பிடுவேன், ஏன்னா பேர் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம வரைஞ்சி வச்சிருக்கிறவருக்கு பேர் தெரியாதா? கரங்களை உயர்த்தி உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஐ ஆல்வேஸ் லைக் இட். வாட் எ வண்டர்ஃபுல் காட். எத்தனை மகத்துவம் உள்ள தேவன். அவருடைய கையில் என் உருவத்தை வச்சிருக்கிறார். அப்படி கையை பார்த்தாருன்னா என் உருவம் தெரியும். அந்த உருவம் அவருடைய கையில் எங்கே இருக்குதுன்னா உள்ளங்கையில் இருக்கிறது. அந்த உள்ளங்கையில் அவருடைய ஆணி பாய்ந்த தழும்பு இருக்கிறது. அந்த தழும்புக்கு மேலே தான் உன் உருவம் இருக்கிறது. அப்போ உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை என் ரத்தத்தினால மீட்டு கொண்டேன்னு தான் பார்க்குறாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நல்ல ஆமேன் சொல்லுவோம். பேதுரு ஆண்டவரை மறுதலித்து அவரை தெரியாதுன்னு சொல்லி போனது போல மறுதலிக்கிற விசுவாசிங்க வேண்டாம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறவள் தான் வேணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 17 வாசனம் 2வது வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார். The prophet says God is with you. Whatever God the king decides you can do. ராஜா உம்முடைய இருதயத்தில் என்னெல்லாம் நினைக்கிறீரோ அதை செய்யும் சொல்லிட்டு போயிட்டார். நம்முடைய ஆண்டவர் கராரானவர். ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர். டியர் பிரதர் ஜெயஸ்ரத்னம், ஜெபக்குமார். ஏன் அந்த 2 பேர் வருது? பொதுவாக சாலமோன் மோசஸ் தான் வரும், ஆனால் வித்தியாசமாக 2 பேர் வந்துடும்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லிட்டு பேசாமல் இருக்க மாட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. He wanted to please the king. ராஜாவை பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டாரு. போய் படுத்தாரு. ஆண்டவர் தூங்க விடுவார் இல்லை. அன்று ராத்திரியில் தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி. நீ தானப்பா சொன்ன, நீ கோணலாக்கந்த, நீ தான் நேராக்கணும். ஆமேன். ஞாபகம் வச்சுங்க நல்லா இந்த வார்த்தையை பைபிளில் நோட் பண்ணி வச்சுங்க. நீ கோணலாக்கந்த, நீ தான் நேராக்கணும். வாசி. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு. ஆமேன் சொல்லுமா. ஆமேன் சொல்லுவேன். எனக்கு கட்டாதடா. ஆமேன். அதுக்கு மேலே நிறைய சொல்லிட்டே போறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ கட்டக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசமாய் இருக்க நீ எனக்கு ஆலயம் கட்ட. 2 சாமுவேல் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு கட்ட வேணாம் சொன்னவரு சும்மா விட்டுருக்கலாம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட செத்து போன பிறகு நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். God is concerned about your sons and daughters. புரியுதா? உங்க மகனையும் மகளையும் உன் சந்ததியின் மேல கரிசனை உள்ள தேவன். பிறகு அவன் என் நாமத்திற்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அல்லேலூயா. நீ கட்ட வேண்டாம். உனக்கு பின்னால உன்னுடைய சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அவன் ஆலயத்தை கட்டுவான். அவனுடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பிறகு 14, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. இப்போ ஊம்புள்ள வசந்த பாருங்க, ஊம்புள்ள என் பிள்ளை ஆயிட்டான். உன்னுடைய குமாரன் என்னுடைய குமாரன். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய ஆமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரம்பு இல்ல பெரம்பு, அதான் மேலாறு. எத்தனை பேர் பெரம்பு பார்த்துருக்கிறீங்க? அடி வாங்கி இருக்கிறீங்களா? இந்த கேன் சேரெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அது சில இடங்களில் மூங்கில் பெரம்பு அப்படியே நல்லா மெல்லிஸாக இருக்கும். காஞ்சது பச்சையாக இருந்தால் இன்னும் அது பெண்டாகி வரும். அடித்தா அப்படி அடித்து கொஞ்சம் தோலை எடுத்துக்கிட்டு வரும். அதுக்கு தான் தோல் பிஞ்சிடும். இப்போ அடிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வசனத்தெல்லாம் நான் வேண்டாம். எபிரேயர், தகப்பன் சிட்சியாத மகனை அவன் பகைக்கிறான். சிட்சியில பழகினவனுக்கு அது பலனா இருக்கும். சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு, பிற்காலத்தில் அதில் பழகினவனுக்கு அது நீதியாகிய சமாதானம். ஆமென், ஆமென். அன்னைக்கு எங்கள் அப்பா அடித்ததுனால தான் இன்னைக்கு நான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறேன். நான் ஒரு நல்ல பையனாக திருந்தி வாழ்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடிக்கிறதே இல்லை. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒன்றும் அவசியம் இல்லை அடிக்கிறதுக்கு. என் ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது,
நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. உணர்வு உள்ளவன் ஒருத்தன் இல்லை, அப்படிப்பட்ட ஒருத்தனை தேடுறன்றார். இல்லையா? 1000 புருஷருக்குள்ள ஒருத்தனை நான் கண்டுபிடிச்சேன், ஆனால் ஸ்திரீகளுக்குள்ள ஒருத்தைய கூட கண்டுபிடிக்கல. பைபிள்மா என்ன முறைச்சு பார்த்தீங்கன்னா, என்ன முறைச்சு என்ன பண்ணும்? வசனத்தை எடுத்து வாசி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, ஞானி சொல்றாரு, 1000 பேருக்குள்ள ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேயா, ஆனால் ஒருத்தைய கூட ஸ்திரீகளுக்குள்ள ஒருத்தைய கூட கண்டுபிடிக்கல. அவ்வளோ நல்லவங்க நம்ம. ஆமென். 15 உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட எத்தனை ஒரு சமாதானம். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ கட்டலைன்னா பரவாயில்ல, நீ நல்லவன் தான். ஆனால் உன் மகன் கட்டுவான். அந்த எனக்கு ஆலயம் கட்டுறான் பார் மகன். சொல்ல மாட்டீங்களே, அதுக்கு தான் நான் நிறுத்தினேன். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மனதில் படியுமே. ஆமென். அவன் என்னுடைய குமாரனா இருப்பான், நான் அவனுடைய பிதாவா இருப்பேன் என்று சொல்றார். உனக்கு முன்பாக நான் தள்ளின சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. ஒரு இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை சமாதானப்படுத்த நீ கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இல்லை தம்பி, நீ ஒன்றும் கோச்சிக்கிடாத, உன் மகனை நான் ஆசீர்வதிப்பேன். அவன் சிங்காசனத்தில் இல்லாதபடி நான் வைக்கவே மாட்டேன். சவுலை பாருங்க, யாரை மேற்கோள் காட்டுறாங்க? சவுல் யாரு? என்னது? சவுல் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால தள்ளிட்டார். அப்படி உன் பிள்ளைய நான் தள்ள மாட்டேன். ஆமேன், ஆமேன். எதனால தள்ளினாரு? என்ன கீழ்ப்படியாம? அமலேக்கருடைய ஆடு மாடெல்லாம் கொண்டு வராத, எல்லாத்தையும் பட்டய கருக்கினால வெட்டி போடு, சுட்டெரித்து போடுன்னா இவர் முதல் தரமானதையும் 2ஆம் தரமானதையும் கொண்டு வந்து விட்டு இந்த ஜனங்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டார். சாமுவேலும் அரண்மனைக்கு போயிட்டு ராஜா பிரைஸ் லார்ட் சவுல் ஹவ் ஆர் யூ எல்லாம் கேட்டு, சவுல் ஒரு சின்ன டவுட்டு, மாடுகளின் சத்தம் கேட்குது. அது என்னதுப்பா? உன் அரண்மனையில் மாடு சத்தம் கேட்குது. அப்போ நீ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததை, ஆண்டவர் சொன்னதை செய்யாதபடி கொண்டு வந்தியா? அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக கொண்டு வந்தேன். நான் சொன்னதை செஞ்சாமா, பலியை காட்டிலும் ஆமேன் சும்மா கீழ்ப்படிஞ்சது. கர்த்தாவே சொல்லும், ஆண்டவர் பேசினா கீழ்ப்படிஞ்சது. தள்ளியெல்லாம் போடாத, அப்படி அல்லன்னு சொல்லாத, நாளைக்கு செய்கிறேன்னு சொல்லாத, அடுத்த வருஷம் செய்கிறேன்னு சொல்லாத, அடுத்த மாதம் செய்கிறேன்னு சொல்லாத, 10 வருஷம் பொறுத்து செய்கிறேன்னு சொல்லாத, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் செய்கிறேன்னு சொல்லாத. இன்றைக்கு தான் உன்னை கூப்பிடுறாரு. ஆமென். 16வது வசனம், உன் வீடும் உன் ராஜ்யமும் அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சிட்ட உன்னை என்றென்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். 2 சாமுவேல் 7:16 நான் இப்ப சொன்னது. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். If you obey to God's word and God's voice, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானா உன் வீடு என்றைக்கும் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமானது ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். உன்னை வேண்டான்னு சொன்னதுனால நீ ஒன்றும் தப்பா நினைக்காத. உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், அவனுடைய ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொன்னான். 4வது காரியம் 1 நாளாகமும் 28:6 வாசிப்போம். அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லிடுங்க.
God will talk always precisely. ரொம்ப தெளிவாக பேசுவார். வழவழா கோழான்னு பேச தெரியாது. நீ சாகவே சாவாய், அவ்வளோதான். நீ ஏறின கட்டிலின் மீது இறங்காமல் போவேன்னு சொன்னார், செத்தே போயிட்டான். அவ்வளோதான். when God pronounces something, nobody can stop it. Be careful with God. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், பயங்கரமான தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தை கட்டுவான். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். முதல்ல உன் பிள்ளை, உன் குமாரன், அவனுடைய சிங்காசனம், அவன் தான் என் ஆலயத்தை கட்டுவான். இப்போ யார் கட்டுவான்றதை தெளிவாக பேசிட்டாரு. 5வது 1 நாளாகமும் 28:5. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தளினார், ஆனாலும் 1 நாளாகவும் 22:5. என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவர் தான் நீ கட்டுவானான்னு சொல்லிட்டார். சாலமோன் உன் பிள்ளை கட்டுவான்னு சொன்னார். நீ பேசாமல் அமைதியாக இருக்கணும். ஆனால் அவர் சொல்றாரு, இது தாவீது சொன்ன பிறகும் சொல்றாரு, கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாக விளங்கும்படி மகா பெருசா இருக்கணும். அல்லேலூயா. உன்னை தான் கட்ட வேணான்னு சொன்னாரு. அது பெருசா இருந்தா சிறுசா இருந்தா உனக்கு என்ன? கீர்த்தி உள்ளதா சகல தேசங்களில். இன்டர்நேஷனலா அந்த ஆலயத்தை போல இன்னைக்கு வரைக்கும் இல்லையா? இடிக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் மாத்திரம் வெஸ்டர்ன் வால் மாத்திரம் இருக்குது. அங்கே போய் முட்டிட்டு அழுதுட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அதை இடித்து போடுவேன், 3ஆம் நாள் அதை நான் எழுப்புவேன் சொன்னார். அவரை தான் குறித்து சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்கிறது. சாலமோன் கட்டின அந்த ஆலயம் ஒரு பகுதி நிற்கிறது. இன்றைக்கு அவர் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடைய விளங்கும்படி மகா பெரிது. ஆகையால் அதற்காக வேண்டியதை சேகரம் பண்ண வேண்டும். நான் என்ன சொல்றேன், வானான்னு சொல்றார். நீ அமைதியா உட்கார மாட்டியா? நீ சும்மா இருக்க மாட்ட? சும்மா இருக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்றார், நான் ஏன் வீட்டில் என் படுக்க மேலே வீட்டுக்குள்ள போக மாட்டேன், நான் படுக்க மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், இன்றைக்கு ஸ்லீப் வெல், ஃபோம், அப்புறம் இதெல்லாம் இருக்குது. அது படுத்தா முதுகு வலியெல்லாம் வராதுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் பெட்டே வாங்க முடியாது, பாயே இல்லை. இன்றைக்கு எல்லார் வீட்லேயும் ஃபோம் இருக்குது, ஸ்லீப் வெல் பெட் இருக்குது, ஃபோம் பெட் இருக்குதா இல்லையா பிரதர்? சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க பிரதர். கர்த்தர் ஆசை வச்சா என்ன? அப்படி படுத்துட்டு இருந்த ஒரு பெட். அன்றைக்கு ஃபார்மு ஸ்லீப் எல்லாம் இல்லை. ஆனால் இலவம் பஞ்சு சாஃப்டாக இருந்தது. அது இருந்ததா? நம்ம ஒரு 8 கிலோவில் ஒரு பெட்டு தைப்போம். அந்த தாவீது ராஜாவுக்கு 16 கிலோவில் தைச்சிருப்போம் ஒரு பெட்டு. எவ்வளோ பெருசா? அது வேண்டான்றார். நான் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டணுன்ற வைராக்கியம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இங்கே உட்கார்ந்து இருக்கிற யாருக்காவது ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணுன்ற வைராக்கியம் இருந்திருக்குதா? வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே? யாருக்கும் இல்லைல்ல. நோபடி ஹேட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலயத்தை, நீங்கள் வந்து உட்கார்ந்து ஆராதிக்க ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். இங்க அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு நீங்க கட்டுற ஆலயம் பெருசா இருக்கணும், பெரிதா இருக்க வேண்டும். இருக்குதா சிஸ்டர்? அது
நான் வாசாக்கா ஏதோ தப்பா வாசிக்க, நீங்க வாசிங்க. சகல மகா பெரிதா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 22:14 வாசிப்போம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக அவர் சொல்றாரு, ஒரு ராஜா சொல்றாரு, என் சிறுமையில கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10 லட்சம் தாலந்து வெள்ளியையும் கிலோ கணக்கிலையா. இதே அளவில் இன்றைக்கு எருசலேமில் இஸ்ரேல் நாட்டில் 3வது ஆலயத்தை கட்டுறதுக்கு இப்போ என்னெல்லாம் சொன்னாலும் இதே அளவில் சேகரித்து வச்சிருக்குன்னா இன்னும் இடம் கிடைக்கல. 3rd டெம்பிள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். ஆமென், ஆமென். இவ்வளோ நான் சேகரித்து வச்சுட்டேன், நீ இன்னும் அவைகளுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அடுத்து 29 1 நாளாங்க 29:2. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். ஆமென், ஆமென். பட்டியல் போட்டு சொல்றாரு. யாரு? இவருக்கு ஆண்டவர் நீ வேண்டாம் தானே சொன்னார். இவர் பேசாமல் இல்லை போயிருக்கணும். அவர் சொல்றாரு, நான் கட்டின வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன், கட்டில் மேலே நான் படுக்க மாட்டேன், என் கண்களுக்கு அந்த இமையை தூங்காமல் பிடிச்சிருப்பேன். அதை செய்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. எப்படியாவது அதை செஞ்சிடணும். யார கைய காலை பிடிச்சாவது செஞ்சிடணும். இவர் யார் கையும் காலம் பிடிக்கல. ஒருத்தர் பரலோக தேவனுடைய காலை கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் கேட்கல, வேண்டான்னு சொன்னா கூட. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு வேணும். கர்த்தருக்காக வைராக்கியம், கர்த்தருடைய ஆலயத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் தான் வேணும். அப்போ அந்த ஆலயத்தை கட்டும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவன் இன்னும் சிறுவனாக இருக்கிறான். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, when Solomon was crowned as a king, he was 20 years, 20 வயது. ஆனால் அவர் சொல்றாரு, அவனுக்கு இன்னும் கூட கொஞ்ச நாள் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் சொல்றாரு ஒரு காரியத்தை, 1 ராஜாக்கள் 8:42. அப்பா எப்படியோ மகனும் அப்படிதான். 1 ராஜாக்கள் அப்படி கொத்த அந்நிய ஜாதியான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? You could see that the king who is going to build the temple of God, தேவனுடைய ஆலயத்தை கட்டுற அந்த ராஜா தொலைநோக்கு உடையவனாக இருக்கிறான். மிஷனரி தரிசனம், சுவிசேஷ பாரம். அப்படி கொடுத்த அந்நிய ஜாதியான் உமது நாமத்து நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து ஆமா இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால். ஆமென். அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணணும். அப்படி கொத்த அந்நிய ஜாதியான் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போலவே உமக்கு பயப்படணும். அல்லேலூயா. அதான் சுவிசேஷ பாரம், மிஷனரி தரிசனம். ஒன்றை போலவே மற்ற அந்நிய ஜாதியான் கூட ஆண்டவருக்கு பயப்படுறவனா இருக்கணும். முதல்ல நீங்க பயந்தா தானே மற்றவன் பயப்படுவான்.
ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சா தானே, கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு சொன்னால் தானே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாலமோன் இடத்துல ஆண்டவர் ஒரு ராத்திரி வந்து பேசினாராம். சாலமோன், உனக்கு என்ன வேணும் நீ கேளு, எனக்காக ஆலயத்தை கட்டுற, நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன். அப்போது சாலமோன் கேட்டானா, இத்தனை திரளான ஜனங்க இருக்கிறாங்க, இவங்களை யாரால் நியாயம் விசாரிக்க முடியும், எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவர். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ வெள்ளியை கேட்கல, பொண்ணை கேட்கல, ராஜ்யம் கேட்கல, உன்னுடைய எதிரியை கேட்கல, இந்த ஏன் ஜனத்தை நியாயம் விசாரிக்க ஞானத்தை கேட்டபடியினால உனக்கு பின்னும் உனக்கு முன்னும் ஒருத்தனை இருக்கிறதுல இன்னைக்கு வரைக்கும். சாலமோனுடைய டிசிஷன் இருக்கு பாருங்க, தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் பேரில் தான் இன்றைக்கும் எல்லா கோர்ட்லேயும் டிசிஷன்ஸு, லா இஸ் மேட் பை தட். எப்படி போனாலையும் வேதத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 1 நாளாக 29, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறது. நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. இவ்வளோ சேர்த்து வச்சேன், எந்துன்னு சொல்லலை, உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, உம்முடையது என்று சொல்லிவிட்டு தாவீது கர்த்தர் மீதும் அவருடைய ஆலயத்தின் மீதும் அந்த அளவு வைராக்கியம் கொண்டிருந்ததுனால்தான் அவர் அப்படி சொல்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன், கட்டில் மேலே ஏற மாட்டேன், என் கண் இமைகளுக்கு தூக்கம் வராமல் அதை பிடிச்சிருப்பேன். இதே வைராக்கியம் என் ஆண்டவர் ஆகிய இயேசுவுக்கு வந்தது. ஆமேன்னு சொல்லிடுவோமா? எந்த வைராக்கியம்? என்னுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். என்னுடைய வீட்டை கள்ளர் கோகை ஆக்காதீங்க என்று சொல்லி சாட்டை எடுத்து அடித்து அந்த தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் சுத்திகரித்தார். ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுத்திகரிப்பு அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் இந்த வைராக்கியம் நமக்குள்ளே வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் தாவீது. 132:5. இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் கண்டோம். ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் அவர் பாதப்படியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். பெட்டியை கொண்டாந்து வச்சுட்டு ஜெபம் பண்றாரு. உம்முடைய ஸ்தலத்தில் நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். இன்றைக்கு எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, என் நான் மச்சு பாவன வீட்டில் இருக்கிறேன். தேவனுடைய வீடோ இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசி ஜனங்க சொல்கிறாங்க, ஆகாய் சொல்கிறார், ஆண்டவருக்கு சொல்லுங்க, நீங்கள் சும்மா இருக்காதீங்க, மலைகளுக்கு ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டணும். ஆமேன், ஆமேன். இப்போ God is telling us to build the kingdom of God. ஆண்டவருக்கு சோதனம். அதனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவது உங்களுடைய என்மேல் விழுந்த கடனாக இருக்கிறது. அப்படி கொத்த அந்நிய ஜாதியான் அந்த தேசத்திலேருந்து வந்து இங்கே பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்பாரானா, அவன் நாங்கள் பயப்படுறது போல அவர்களும் பயப்பட வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு தான் ஆலயத்தை கட்டினார். அந்த வைராக்கியம் அவருக்குள்ளே இருந்தது. உம்முடைய ஆசாரியர் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரமாய் அபிஷேகம் பண்ணுவித்த முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உம்முடைய கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரன் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளை காத்து நடந்தால் அவனுக்கு குமாரருக்கு என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அதனால் தான் வைராக்கியமாக
நான் கட்டின வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், கட்டில் மேலே ஏற மாட்டேன், என் கண்ணுக்கு ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டினேன். அப்படி ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அப்படியே உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி தலைகளை வணங்கி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே தாவீதுக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம், ஆண்டவரே கர்த்தருடைய ஆலயத்துக்கான வைராக்கியம், கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கான ஒரு வைராக்கியம், கர்த்தருக்காக ஆண்டவரே ஒரு வைராக்கியம் இருந்ததுனால ஏராளமான பொன்னும் வெள்ளியும் சேகரித்து வைத்தார். ஆண்டவரே அது போதாது என்று இன்னுமா தன்னுடைய சொந்தத்திலிருந்து அவர் கொடுத்தேன் என்று சொல்கிறார். இது போதாது, நீ உன்னால் முடிந்ததை சேகரிக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைக்கும் சொல்கிறார். இப்படி ஆண்டவருக்காக ஆண்டவரை கட்டப்படுகிற ஆலயம் அது சர்வ தேசத்தில் அது கீர்த்தி உள்ளதாக மகிமை உள்ளதாக இருக்கணும், அது பெரியதாக இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை. அப்படி ஆண்டவரை தேவனுடைய ஆலயத்தை குறித்த வைராக்கியம் ஆண்டவரை எங்களை பட்சிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினதுக்காக நன்றி. துதிக்கான மகிமை நீரை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்து நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றும்